கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நவீன உலகத்தின் வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள், ஆச்சரியம், நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆச்சரியம். சமீபத்தில் இந்த கம்ப்யூட்டர் AI துறையில மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து முதிர்ந்த ஒருவரை பேட்டி காண்பதை நான் கேட்டேன். அதுல அவர் சொல்றாரு, இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர், அதோட வேகம், அதுல ஒரு கேள்விக்கு பதில் தேடினால், ஒரு கணக்குக்கு தீர்வு தேடினால், சிலவற்றுக்கு 25 வருஷம் அந்த கம்ப்யூட்டர் ஓடணுமா. அதுக்கப்புறம் தான் பதில் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த தீர்வு கிடைக்குமா. ஆனால் இப்பொழுது முன்னேறி கண்டுபிடித்திருக்கிற குவாண்டம், அதோடு சேர்த்து இந்த AI டெக்னாலஜி, அது 10 நிமிஷத்துல பதில் கொடுத்துருமா. 25 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பதில் கிடைக்கும்ன்றதுக்கும், அது அப்படியே இப்போ 10 நிமிஷத்துலன்றதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் இந்த மிக வேகமான ஒரு உலகம், மாறும் உலகம், நிறைய மாற்றங்களை தேவ நீதிக்கு கீழாக பார்க்காத ஒரு உலகம், அதுலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ளவும், நம் விசுவாசத்துக்குள்ளே நிலைத்திருக்கவும் நமக்கு அதிக ஜாக்கிரதை தேவைப்படுகிறது. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துக்குள் நுழைகிறோம். அந்த 12ஆம் அதிகாரத்தோட கடைசியில ஒரு கர்வமான ஒரு மனிதனோட வீழ்ச்சி அல்லது மரணத்தை நாம் பார்க்கிறோம். அவன் பேசினான், ஜனங்கள் அதை மிக உயர்ந்த தேவனுக்கு சமமாக பாராட்டும் பொழுது அந்த பெருமை அவன் நெஞ்சிலே அதிகமாக இருந்தது. அதனால் அவன் புழுப்புழுத்து செத்தான். இப்ப 13ஆம் அதிகாரம் வரும்போது இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்தோட மொத்த வரைபடம், அதுல முக்கியமான ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்குள்ள இப்ப நாம் நுழையிறோம். அது என்னன்னா, 1 to 12 அதிகாரங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு லீடராக பேதுரு தெரிந்தார். மிகப்பெரிய ஒரு இடம், ப்ராவின்ஸ், பட்டணம் எருசலேம் தெரிந்தது. மிகப்பெரிய ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அல்லது சுவிசேஷத்தை அதிகமாக பெற்றவர்கள் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள். 13ஆம் அதிகாரம் வந்த உடனே அங்கே இங்கிருந்து பார்க்க போகிற ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். இங்கே முக்கியமான ஒரு பட்டணம் அந்தியோகியா பட்டணம். இங்கிருந்து கேட்க போகிற அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் அதிகபட்சமான மக்கள் புறஜாதியார். அப்போ இந்த ஃபேஸ் சேஞ்ச், அதுதான் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்க போகிறது. இந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாம் தொடர்ந்து படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 நாம் ஒரு வசனத்தை படிச்சோம். அப்போஸ்தலர் 1:8 வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும், இப்ப கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கிற எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, 12ஆம் அதிகாரத்தோட அந்த ஊழியம் முடிஞ்சது. 12ஆம் அதிகாரம் வரைக்கும்
இப்ப 13ஆம் அதிகாரத்துக்கு மேல எதுக்குள்ள நுழைவுன்னு சொன்னா, இந்த பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு ப்ராவின்ஸ், அந்த ஒரு விஸ்தாரமான ஒரு ஊழிய தளத்துக்கு 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஊழியம் காண்பிக்கப்படும். உதாரணத்துக்கு நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:47 13:47 பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கும்படி வேத வாக்கியத்தின்படி அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே பூமியின் கடைசி வரி என்ற வார்த்தை இங்க பயன்படுத்துறார். ஆக எவ்வளவு அழகாக ஒரு வரலாற்று புத்தகம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எருசலேம், யூதேயா, சமாரியா அது வரைக்கும் ஊழியங்கள் நடந்து யூதர்கள் அதிகமாக சந்திக்கப்பட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்து இருக்கிற புறஜாதியாருக்குள்ள போகிறது. ஆனா உள்ள போகும்போது எப்படி போகும் தெரியுங்களா? கொஞ்சம் யூதர்களும் அங்க இருப்பாங்க, புறஜாதியாரும் அங்க இருப்பாங்க, மிக்ஸ்டு பீப்புள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மொத்தமான புறஜாதியாருக்கு போகிறது. ஏற்கனவே புறஜாதியாருக்கான வாசல் திறந்தாச்சு கொர்நேலியுனுடைய வீட்டிலேயே. ஆனால் ஊழியமாக செய்யும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதனால் செய்யப்படுகிற இந்த ஊழியமாக பார்த்தா பவுலின் வழியாக செய்யப்படுகிறது. இப்போ 13ஆம் அதிகாரம் 1 பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் ரூகியும் ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும். ஆச்சரியமா இருக்கு. முதல் நூற்றாண்டு சபையில இருந்த ஒரு போதகரை தீர்க்கதரிசிகளாயும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஏன் அப்படி இருக்கு? அவர்கள் எப்படி தீர்க்கதரிசிகளாயும் போதகராயும் எப்படின்னு சொல்லலாம்? எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு அவங்க கையில கிடையாது. தேவ ஆவியினால் மட்டும்தான் அவங்க பேசணுமே. அதனால தேவன் சொல்ல அவர்கள் வாயாக அன்னைக்கு போதனை செய்தாங்க, வெளிப்பாடுகள் வழியாக அவர்கள் போதனை செய்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பார்வை அவங்க மேல எப்படி இருக்கும்னா, அவர்கள் தீர்க்கதரிசிகள். ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது, எந்த புக்கிலையும் இருக்காது. அவங்களா தேவ ஏவுதலால் தான் அந்த வார்த்தையை சொல்லணும், அந்த சுவிசேஷத்தை சொல்லணும். புதிய ஏற்பாட்டுல சபை எப்படி இனிமேல் நடக்கணும், வாழணும்ன்றத சொல்லணும். அதற்காக அவர்கள் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். பர்னபா நமக்கு தெரியும், ஆறுதலின் மகன். நீகர் எனப்பட்ட சிமியோன். இந்த நீகர் என்றால் பிளாக், கருப்பு என்று அர்த்தம். சிமியோன் சீரியனே ஊரானாகிய லூகி, சீரியனை ஊர் நம்ம கேள்விப்பட்டதுதான். அடுத்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர் அங்க இருக்கிறாரு. காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின். ஒரு வித்தியாசமா அரசியல் பின்னணி உள்ள ஒருத்தரா இருக்கிறார். ஏன் நம்ம இந்த ஒரு விவரத்தை பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய வேலை செய்வதற்காக வருபவர்கள் ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு சபையில அவங்க வேலை செய்யறாங்க, இணைந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். அவர்கள் ஒரே இடத்துல வளர்க்கப்பட்டவர்களாக ஒரே பகுதி இதெல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இத கருப்பு மனிதனாகிய சிமியோன் வரலாற்று குறிப்பு அப்படிதான் சொல்லுது. பர்னபா ஆறுதலின் மகன். அடுத்தது அரசியல் பின்னணி உள்ள ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயின். இவர் சவுல், இவர் தான் நமக்கு பவுல். இவர் என்று தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இந்த இடத்துல தான் நீங்க சவுல் ஒரு சபையில ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தா, கடைசி பேர் யாரா இருக்கு? 5 பேர்ல சவுல் கடைசியா தான் இருக்கு. ஏன்னா பர்னபா தான் இவரை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பர்னபா தான் இவரை சேர்த்துக்கிறாரு. மத்த யாரும் இவர்கிட்ட வரவே பயப்படுறாங்க. பர்னபா தான் சேர்த்துக்கிட்டு இவரை ஊழியத்துக்காக அழைச்சிட்டு போறாரு. அப்படி போகும்போது இவரை ரொம்ப பெரிய ஆளா நினைக்க முடியல, அந்த அளவுக்கு இல்லை. அதனால அவர் பேரே கூட பாத்தீங்கன்னா கடைசியா தான் வருது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன், அவருடைய ஆரம்ப ஒரு சபையில ஊழியம் செய்ததை பற்றி ஒரு வசனம் இது. இப்பொழுது 2-3 வசனங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து
பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்படின்னு இருக்கு. அப்ப முதல் நூற்றாண்டு சபையில கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்பட செய்து பேச வைப்பது பரிசுத்த ஆவியானவர், வரங்களை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர், ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு அவைகளை நடத்துகிறவர், இன்னார் இன்னார் செய்யும்படியாக ஏவி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்தில் ரொம்ப தெளிவா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார், அவர் அதை சொன்னார். ஒரு சபையில ஊழியக்காரராக இவங்க இருந்தாங்க, போதகராக இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாரு, இவங்க 2 பேரை தனியா ஒரு ஊழியத்துக்கு நான் அனுப்பணும், இவங்களை அனுப்புங்க நீங்க அப்படின்ற. ஆனா முக்கியமான அந்த தருணம் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. பழைய ஏற்பாட்டு காலத்துல உபவாசம்னா எதுக்காக இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல உபவாசமா இருந்தாங்க அப்படின்னா மெயின் காரணம் எதுவா இருந்திருக்கும்? விண்ணப்பம். வேற முக்கியமா உங்களுக்கு பெருசா நிறைய பலி செலுத்தும் போதா? பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் உபவாசம் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு என்ன தெரியுது? இல்ல உபவாசம் இருக்கிறாங்கன்னா என்ன ரீசன் அங்க மெயினா இருந்தது? பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை கெஞ்சுவாங்க. பாவம் செய்த பிறகு தண்டனை வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்து கலங்கி அவர்கள் தங்கள் குற்றத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க, பயந்து அவங்க உபவாசமா இருப்பாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல உபவாசம் என்பது ஒரு மனம் திரும்புதல், தண்டனைக்கு தப்பித்தல், அல்லது அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க, அதனால அவர்கள் என்ன பண்ணலாம், உபவாசமா இருக்கலாம். புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே உபவாசத்தோட பேசே மாறுது. எப்படின்னு சொன்னா, அவர்கள் மற்ற எல்லாவற்றையும் விட, என் உணவை விட கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாரிட்டி, முன்னுரிமை கர்த்தருடைய வேலை அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் உபவாசமாக அதிகமாக இருந்திருக்காங்க. அல்லது கர்த்தருடைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால உணவு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ற, நான் உபவாசத்திலும் பசியிலும் பட்டினிலும்ன்றார் இல்லையா? அப்படி இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்துல. இந்த இடத்துல அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது, அப்போ அந்த சபையார் அந்தியோகியா பட்டணத்துல அவங்க இந்த ஆவியானவர் சொன்ன கருத்தையும் அவங்க உபவாசமா இருந்தாங்கன்றதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறதா இருந்தா, இதுக்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த ஊழியம் இன்னும் வளரணுமே, இந்த அந்தியோகியா பட்டணம் பெருசு, இந்த அந்தியோகியா பட்டணத்திலிருந்து அநேக ஊழியங்கள் பெருகணும், சுற்றிலும் நிறைய ஊர்கள் தீவுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது அப்படின்னு அவங்க அந்த ஊழியத்தின் விரிவாக்கத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். அதனால அவர்களிடத்துல ஆவியானவர் சொல்றாரு, இந்த 2 பேரு அப்படின்னு. இப்ப பாருங்க, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களுமே கைகளை வைத்து, இப்போ மறுபடியும் பாக்குறோம் அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஆவியானவர் சொல்றது, இந்த 2 பேரை தனியா வெளியே கொண்டு வாங்க, இவங்களை ஒரு ஊழியத்துக்கு நான் அனுப்ப போறேன் அப்படின்ற. அப்போ ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்றாங்களா, உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து. இப்போ அவர்கள் மேல் கைகளை வைத்துன்னு சொன்னா, ஒரு அப்போஸ்தலன் கைகளை வைத்தார்னா வரங்கள் பெற்றுக்கொள்வாங்கன்னு தெரியுது. இவங்க சபை மக்கள் தானே, இவங்க எப்படி கையை வைக்கிறாங்க? என்னத்துக்காக கையை வைப்பாங்க? அது என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு ஊழியத்தை ஒருவன் செய்ய நியமிக்கப்படும் பொழுதும், அவர்களை அனுப்பும் பொழுதும், ஒரு மிஷினரியாக அனுப்பும் பொழுதும், சபையார் எல்லாரும் அந்த கைகளை வைக்கும் பொழுது அங்க சில விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. நாங்கள் உங்களுடைய ஊழியத்தின் மேலே கவனமா இருக்கிறோம், நாங்கள் உன்னோடு கூட இருப்போம், எங்கள் கரம் உங்களோட கண்டிப்பா இருக்கும், எங்கள் ஜெபம் உங்களோட இருக்கும், எங்கள் உதவி உங்களோட இருக்கும், எங்களுடைய ஐக்கியம் உங்களோட இருக்கும். இது எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த கரங்களை வைப்பது. நம்ம கூட பெரியவங்க சின்ன பிள்ளைங்க வரும்பொழுது அவங்க மேல அப்படி கையை வச்சுட்டு ஒரு பிளஸ் பண்ற மாதிரியான ஒரு காட்சியா தான் அது தெரியும். அதே பெரியவங்க இருப்பாங்க, அவங்க மேலேயும் கை வைப்பாங்க. அப்ப என்னவா இருக்கும், நான் உன்னை நேசிக்கிறேன்,
நீ நன்றாயிருக்கும்படி நான் விரும்புகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இது எல்லாம் அதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இவர்கள் கைகளை வைத்தது வரங்களை கொடுப்பதற்கு இல்லை, டு ஃபெலோஷிப் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட். அந்த மினிஸ்ட்ரிக்காக அவர்கள் அதை செய்தார்கள், கைகளை வைத்தார்கள். ஊழியம் செய்ய நாம விரும்புறோம். இப்ப எப்படி நமக்கு ஒரு சைன் கிடைக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும்? அன்னைக்கு சபையார் ஜெபம் பண்ணாங்க, ஆவியானவர் ஒருத்தர் மூலமாக இவங்க 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. அதை அவங்க காதுல கேட்டாங்க, ஒருவர் சொல்ல, உடனே அவங்க ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்புறாங்க. இன்னைக்கும் கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படணுமே. இங்கே இவ்வளவு பெரிய ஒரு ஜனக்கூட்டமாக நாம் ஞாயிற்றுக்கிழமையில கூடுகிறோம். இந்த ஊழியம் வளருகிறது. இதுல செய்யப்படுகிற பலவிதமான கிளை விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே இப்படி வருகிற நாம் நம்மில யாராவது ஊழியம் செய்யும்படியாக அப்படின்னு சொன்னா யார் நமக்கு சொல்லுவா? ஆவியானவர் எப்படி இப்ப சொல்லுவாரு? அன்னைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது. அன்னைக்கு அவர்கள் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா மட்டும்தான் காதுல கேட்கணும். ஆனா இன்னைக்கு எழுதப்பட்ட வாக்கியம், அதன் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொலோசியர் 1 அதிகாரம் 26 வசனம். உங்கள் பொருட்டு தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இதை தன்னோட பைக்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தார் ஃபயர் பிரதர். இன்னைக்கு அவருடைய 2 வருஷத்தோட நினைவு நாள். அப்போ அவருக்கு எப்படி அந்த யோசனை வந்தது? அவர் எப்படி தன்னை தான் ஒரு ஊழியக்காரனாக வாழணும்னு எப்படி முடிவு பண்ணாரு? இங்க சொன்ன மாதிரி யாராவது ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்லையே. அப்ப இன்னைக்கு என்ன வழி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை உணர்கிற ஒரு மனிதன் தன்னை தேவனுடைய வேலைக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எப்படி வந்தேன்? கத்தோலிக்கத்திலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டு இதை சில வருஷங்கள் கேலி செய்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பரியாசம் பண்ணி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே இது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஈரம் உடம்புல இருக்கும் போதே நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், என்னமா அது இவ்வளவு எளிமையா இருக்கு, இந்த சத்தியம் இவ்வளவு எளிமையா புரியுது நமக்கு. இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம கத்தோலிக்க மக்கள் எவ்வளவு அன்பானவங்க, நம்ம தாயா பிள்ளையா பழகி எத்தனை குடும்பங்கள் இருக்காங்களே, இவ்வளவு சிம்பிள் தானே இது. அப்படியே நான் சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நான் இந்த ஒரு ஊழியக்காரனா நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு. அப்ப பாருங்க, இன்றைக்கு நாம் ஏவப்படுவது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வசனத்தினாலதான். இவ்வளவு பெரிய சபையில கர்த்தருடைய வேலை செய்யும்படியாக நிறைய பேர் எழுந்திருக்கணும், நிறைய பேர் தங்களை ஒப்பு கொடுக்கணும். இங்கிருந்து ஒரு கல்லூரியை நடத்தி 25 வருஷத்துக்கு மேல எங்கிருந்தோ வருகிறவர்களை இங்கே ஆயத்தம் பண்ணி அவர்கள் நம்மோடவே சேர்ந்து வளர்ந்தே இருக்காங்க. 25 வருஷமா அப்படிப்பட்ட வாலிபர்கள் நம்மளோட சேர்ந்தே இந்த சபை பார்க்க, அவங்க சபையை பார்க்க வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் காதில் வசனமாக கேட்கிறார்கள், இதை கண்களால் பார்க்கிறார்கள். இந்த ஊழியத்தில் அவர்கள் காணிக்கையின் ஒரு பகுதி இவர்களுக்கு செலவிடப்படுது, ஒரு பங்காளியாகவும் இருக்கிறார்கள். அப்போ இங்க இருக்கிற நாம தான் நம்மை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ரொம்ப நியர்பைல இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் போய் புரிய வைக்கணும், இன்ஸ்பயர் பண்ணணும், அவங்களை ஊக்கப்படுத்தணும், விளக்கணும். ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்துல சொல்றாரு, எனக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டது, தேவனால் அவர் அழைக்கப்பட்டார். ஆனா இன்றைக்கு நாம் கூட தேவனால் அழைக்கப்படுகிறோம். அது என்ன? இந்த வார்த்தைகளை கேட்கறதுனால, நம் கண்களால் பார்க்கிறதுனால, கர்த்தருடைய வேலைக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலத்துல இந்த தலைமுறையை சந்திப்பதற்கு இந்த தலைமுறையில் இருக்கிறவர்கள் தான் எழுந்திருக்கணும். ஏன்னா இந்த ஜெனரேஷனை சந்திக்கிறதுக்கு போன ஜெனரேஷன் போதாது.
அவர்களோடு அணுகவே முடியல, அவர்களோட இசைந்து நடக்கவே முடியல. அப்போ அந்தந்த காலகட்டம், அந்தந்த தலைமுறைக்குள்ள இருக்கிற மக்களை நடத்துறதுக்கு அந்தந்த தலைமுறையில் இருப்பவர்கள் எழுந்திருக்கணும். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணுங்க, சீடர்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். உங்கள் பரமபிதா ஆட்களை அனுப்பும்படிக்கு அவர்கிட்ட நீங்க வேண்டிக்கங்க. கர்த்தருடைய வேலை செய்வதற்காக நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் வேற யார் ஒப்பு கொடுப்பார்கள்? வேற யார் ஊழியத்துக்காக வருவார்கள்? இவ்வளவு பெரிய கனமான ஊழியத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் இந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம், இந்த ஒரு மேன்மைக்குள்ளே அதை ருசிக்கிற நாம், கர்த்தருடைய வேலைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் இருவரையும் பிரித்த பிறகு சபையார் மீண்டும் அவர்களுக்காக ஜெபம் செய்து உபவாசித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அந்த கைகளை வைத்தது அன்பையும் அவர்கள் ஆதரவையும் காண்பிக்கும். இதுக்கு ரிசல்ட் ஒண்ணு வந்தது. அந்த வசனத்தை காண்பிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 மறுபடியும் ஒரு வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்ப உபவாசித்து ஒரு ஊழியத்துக்காக நியமிப்பது, அவர்களை அனுப்புவது அந்த காலத்துல வழக்கமா தான் இருந்தது. இப்போ இந்த கைகளை வைத்து இவங்க அழகா இவங்களை ஜெபம்லாம் பண்ணி அனுப்பி வச்சாங்க இல்லையா? ஒரு நாள் இவங்க ஊழியத்தை முடிச்சு திரும்பி வராங்க. வரும்போது என்ன பண்ணாங்க? 14ஆம் அதிகாரம் 26, 27. கப்பல் ஏறி தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு ரிட்டர்ன் அந்தியோக்கு திரும்பி வர்றாங்க. கவனிங்க, கை வச்சு ஜெபம் பண்ணி உபவாசித்து அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த சபையாரை கூடி வர செய்து திறந்ததையும் அறிவித்து. இன்னொரு விஷயம் எழுதுறவங்க எழுதிக்கங்க, இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலும் பர்னபாவும் புறப்படுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் முதலாவது சுவிசேஷ பயணம். பிராக்கெட்ல எழுதிக்கங்க, பவுலோட முதலாவது சுவிசேஷ பயணம். மொத்தம் 3 சுவிசேஷ பயணங்கள். அதுல இது முதலாவது சுவிசேஷ பயணம். இது அடுத்தது சபையார் அப்படி உபவாசித்து ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்துக்குள்ள கண்ணை மூடிட்டு நிக்கிற அந்த 2 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க மேல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் நாம ஊழியத்துக்காக சிலர் நியமிக்கும் பொழுது ஐயா கூப்பிட்டு மேல நிக்க வச்சு அவங்க பேரை சொல்லி அவங்க தலைமையில கைய வச்சு ஜெபம் பண்ற. நாம் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லுகிறோம். ஒரு 500 பேர் ஆமீன் சொல்லுவோம். அங்க நிக்கிறவங்களுக்கு தங்களுக்கான பொறுப்பு, தங்களுடைய அந்த பொறுப்போட மதிப்பு அப்ப விளங்கும். ரகசியமா நீ வாப்பா வந்துரு, நீ பண்ணிடு அப்படின்ற மாதிரி செய்யலாம். ஆனால் சபையாக சேர்ந்து எல்லாரும் ஜெபித்து ஆமீன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காண்பிக்குமா இல்லையா? அதனால்தான் நம்ம வீடுகளில் கூட எந்த ஒரு வேலை செய்தாலும் புதுசா தொடங்கும் போதோ ஒரு புதிய விஷயங்களுக்கோ நம்ம ஜெபம் பண்றோம். கோழிக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு 4 பேர் வந்து ஏன் ஜெபம் பண்றோம்? நம்மளே கூட பண்ணிக்கலாமே, நான் பண்ணுறதா என்ன? ஞானஸ்தானம் எடுத்த அன்னையில இருந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு 4 பேர் 10 பேர் வந்து ஒரு விஷயத்துக்காக பண்ணும்போது அந்த விஷயத்துக்கான மதிப்பு உயர்கிறது. அதன் மீது தேவனோட கரம் கிருபை பெருகுகிறது. ஏன்னா சொல்றாங்க, எங்கள் ஊழியங்களை முடித்து தேவனுடைய கிருபையினாலே நடந்ததையெல்லாம் நாங்கள் அந்த சபையாருக்கு வந்து சொன்னோம். ரிப்போர்ட் கிளியர்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. வந்து எல்லாம் போனோம், இந்த ஊருக்கெல்லாம் போனோம், எல்லாம் ஊழியம் முடிச்சோம் அப்படின்னு ரிப்போர்ட். எப்படி அந்த ரிப்போர்ட் கொடுக்கறது வந்தது? ஆனா எஜமான்களா அவங்க இல்ல, அவர்களுடைய அன்பும் ஆதரவும் அந்த ஜெபமும் இந்த இடத்துல அவங்களை கொஞ்சம் கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தது. எவ்வளவு தூரம் போனாலும் அப்படி திரும்பி வந்த பிறகு அந்த சபையாருக்கு ஜெபம் பண்ணி அனுப்புனீங்க, இதெல்லாம் நாங்க பண்ணோம், கர்த்தர் இப்படி எல்லாம் செய்தார், இப்படி எல்லாம் எங்களை வழி நடத்தினார். இங்க இருக்கிறவர்களிலே தேவனுடைய வேலைக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய வேலை செய்யும்படிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த தேவனுடைய வேலைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களை இயேசுவுக்கு கீழே
ஒரு ஊழியனுக்கு கீழே அடிமை போல ஊழியம் செய்யும்படியான மனதோடு உங்களை ஒப்புக் கொடுங்கள். மோசேயின் இடத்துல யோசுவா 40 வருஷம் தன்னை ஒரு ஊழியக்காரனாக ஒப்புக் கொடுத்து நடந்தார். இங்க பர்னபாவும் இங்க பவுலும் புறப்படுறாங்க இல்லையா, கூட யாராவது போனாங்களா? யாராவது ஒரு துணைக்கு மாதிரி போனாங்களா? பாருங்க, படிப்போம். 4வது வசனம். வந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். பிரசங்கித்தார்கள். யோவான் இப்ப ஜாயின் பண்றார், அவர்களுக்கு உதவிக்காரனாக, உதவி செய்பவனாக இருந்தான். அப்போ தேவனுடைய வேலை செய்யும் பொழுது தேவன் நம்ம மேல் அதிக கிருபை கொடுப்பார். நமக்கு உதவியாக மனுஷனை எழுப்புவார். எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு ஊழியத்தின் பாதையிலே ஒப்பு கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு ரெண்டும் கலந்ததான ஒரு வாழ்க்கை தான். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், புகழ்ச்சியும் இருக்கும், இகழ்ச்சியும் இருக்கும், வரவேற்பும் இருக்கும், நிராகரிப்பும் இருக்கும். இது கலந்து வந்துகிட்டே இருக்கும் அவன் சாகுற வரைக்கும். இப்ப அதுதான் நடக்கும், இவங்களுக்கு அதான் நடக்கும். தேவனுடைய வல்லமையான கரம் நம்ம கிட்ட இருக்கு. காட்ஸ் பவர். அவருடைய வேலை செய்யறோம். நம்ம அவருடைய வேலை செய்கிறதா இருந்தா தேவனுடைய வல்லமை அற்புதங்களை செய்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளோட ப்ரொடெக்ஷன் எவ்வளவு இருக்கும். யாரும் நம்மள சாத்தானோ மனிதனோ எதிர்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா தப்பு. கொஞ்ச நேரத்தில் நடக்கும். அப்போ இந்த பெரிய ஊழியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதோட ஏரியா ரொம்ப பெருசு. ஊழியம் செய்யும் பொழுது அதோட ஏரியா ரொம்ப பெருசு, அதோட மகிமையும் ரொம்ப பெருசு. ஏரியா எவ்வளவு பெருசு? ஊழியம் செய்ய வாங்க அப்படின்னு அழைச்ச உடனே அவங்களோட அந்த ஊழியம் செய்யக்கூடிய பரப்பு எவ்வளவு பெருசு? உலகமெங்கும் போய் ஒரு கம்பெனில வேலைக்கு போறோம்னா அந்த காம்பவுண்ட் உள்ள போனீங்கன்னா அந்த கம்பெனி மட்டும்தான் உங்களுக்கு. மார்க்கெட்டிங்னா ஒரு ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு. ஆனா கர்த்தருடைய வேலை செய்ய நீங்கள் வந்து விட்டால் உலகமெங்கும் போய் தேசங்கள் எல்லாம் கண்டங்கள் எல்லாம் போகலாம். அவ்வளவு பெருசு. ஏன்னா அழைப்பு அந்த மாதிரி. உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தானியேல் 12:3 பார்க்கிறோம். நீதிக்கு உட்படுத்துகிற ஊழியத்தை செய்கிறவர்கள், ரட்சிக்க செய்கிறவர்கள் வானத்தில் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். You will be the star. சினிமால ரொம்ப காலம் கழிச்சுதான் ஸ்டார் ஆகணும். ஆனா தேவனுடைய வேலை செய்யும் பொழுது, ரட்சிக்கிற வேலை செய்யும் பொழுது, ஒருவரை பாவத்திலிருந்து மீட்கும் பொழுது வானத்தின் நட்சத்திரத்தை போல தேவன் அந்த மகிமையை உங்களுக்கு கொடுப்பாராம். யோவான்ல சொல்றாரு, ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கனம் பண்ணுவார், பிதாவானவர் கனம் பண்ணுவார். இவர்கள் எல்லாம் நல்ல பக்கங்கள். இதற்கு அடுத்து துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, நிராகரிப்பு உண்டு, கைவிடுதலும் உண்டு. இதெல்லாமே இங்க பார்க்கலாம், இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். அப்போ தேவனுடைய ஊழியம் செய்ய வரும் பொழுது நாம் எதை நினைத்து வரலாம், எதை எதிர்பார்த்து வரலாம். அதுக்காக தான் நமக்கு வரலாறு எழுதியிருக்கிறது. அவங்க வந்தாங்க, அவங்க ஊழியம் பண்ணாங்க, அவங்க எப்படியெல்லாம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினாங்க, அந்த வரலாறு இருக்கிறது. அப்ப நம்ம அதை படிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் கவனிச்சு அதை உள்வாங்கி தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவர்கள் இருவரும் வந்தாங்க, இவர்கள் இருவரையும் தெரிந்து கொண்டு அனுப்புறாங்க. இவங்களும் புறப்பட்டாங்க. சாலமி பட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம். அந்த இடத்துல தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். 6ஆம் வசனம். இப்போ அந்த யோவான் ஒரு உதவிக்காரராக இருந்தார் இல்லையா, அவர் எந்த ஊரு? சீப்ரு தீவு. எங்க பார்த்தோம் நம்ம? சீப்ரு தீவுக்கு போனார்கள். அடுத்தது சாலமி பட்டணம் வந்தாங்க. இந்த சீப்ரு தீவு யாரோட ஊரு? சைப்ரஸ் ஐலண்ட். அது ஐலண்ட். ஆக்சுவலா அந்த சீப்ரு தீவுன்றது 2 முக்கியமான விஷயங்களுக்கு பிரபலமானதான். கப்பல் கட்டும் தொழிற்சாலை அங்க இருக்குது, தொழில் நடக்கிறது. இன்னொன்னு பிரான்ஸ், தாமிரம், அதோட சுரங்கம் அங்க இருக்கிறதா. அதனால எல்லாம் ரிச்.
அதுவும் ஒரு ஐலாண்டு ரிச்சா இருந்ததுன்னு சொன்னா அங்க பாவம் ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும்னு அர்த்தம். ஒரு ஐலாண்டு மட்டும். ஏன்னா அவர்கள் தனித்திருப்பார்கள், அவர்களிடத்துல வளங்களை அவங்க அனுபவிப்பார்கள், வியாபாரத்துக்கு பலர் உள்ள வருவார்கள். அதனால பாவம் பெருகினதாக இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு போறாங்க. முக்கியமா இந்த ஊரு சீப்ரு யாருது? யாருக்கா ஞாபகம் இருக்கா? 4ஆம் அதிகாரம் 36 அப்போஸ்தலர். பர்னபாவோட ஊர் தான். அப்ப பர்னபா என்ன பண்ணிருக்கிறாரு, அவரு பயணமா போகும்போது அவங்க சொந்தம், அவங்க ரிலேஷன் இல்ல, அவர் நேச்சுரலா வருமா இல்லையா? ஏன்னா அவருக்கு அங்க ஈஸியா கதவு திறப்பாங்க. அவர் சுலபமா தெருவில் எல்லாம் போலாம், வீடுகளுக்கு எல்லாம் போலாம். ஏன்னா அவர் இருந்த ஊர் இல்லையா? அதனால அவர் அங்க கூட்டு போயிருக்காரு. கொர்நேலியு வீட்டுல நம்ம ஒரு மாடல் பார்த்தோம் ஏற்கனவே. நாம் சுவிசேஷத்தை கேட்டு குணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே இம்மீடியட்டா நாம யாரெல்லாம் சந்திக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்லதான்னா, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும், நம்முடைய அந்த கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்தையும், நம்ம ரத்தம், நம் உறவு, நம் குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான். ஏன்னா அங்கதான் நமக்கு ஈஸியான ஓப்பன் கேட் இருக்காங்க. உறவு ஓப்பனா இருக்கு எப்பவுமே. நம்ம பயப்படுறோம், நம்ம சொல்லணும், அது அன்பினாலே சொல்லணும், நம்முடைய நற்கிரிகளாலே சொல்லணும், அவர்களோடு நம்முடைய உறவை அந்த நன்மையினாலே ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிச்சு நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இப்போ அங்கதான் போயிருக்கிறாரு. அடுத்தது இந்த சீப்ரு தீவுக்கு பழைய பேர் ஒண்ணு இருக்குதான். அந்த பேர் நான் ஏற்கனவே சொன்னதை இப்போ நினைச்சு பார்த்தீங்கன்னா பொருத்தமா இருக்கும். பழைய பேர் மக்காரியா அப்படின்ற பேர். மக்காரியான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மகிழ்ச்சி தீவு, ஐலண்ட் ஆஃப் ஜாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறான். அந்த தீவுக்கு பேரே என்னன்னு வச்சிருக்கிறான்? ஐலண்ட் ஆஃப் ஜாய் அப்படின்னு வச்சுக்கிறான். அவன் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது. ஒரு ஊழியம் செய்வதற்கு உலகத்துல எங்கெல்லாம் போகலாம்? ரொம்ப அறுவடை செய்வதற்கு எங்கெல்லாம் போகலாம்? அறுப்புக்கு ரொம்ப தயாரா இருந்தா போகலாம். பாவத்தினாலே நியாய தீர்ப்புக்கு தயாராக இருக்கும் மனிதனிடத்திலே தான் முக்கியமா போகலாம். அவன் பாவம் செய்து பாவம் பெருகி அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல, அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் போகலாம். அப்படிதான் இவங்க போயிருக்கிறாங்க. 5ஆம் வசனத்துல மறுபடியும் சாலமி பட்டணத்திற்கு வந்தபோது யூதருடைய ஜெப ஆலயம், அங்க யூதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால ஜெப ஆலயம் இருக்கா, ஆலயங்கள் இருக்கா, ஆலயங்கள். அப்ப யூதர்கள் நிறைய பேர் மெஜாரிட்டியா இருந்திருக்காங்க. பல இடங்கள்ல யூதர்களின் ஆலயங்கள் இருந்திருக்கிறது. அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அந்த யூதர்கள் ஆலயங்களுக்கு உள்ள போய் இவங்களை வரவேற்பாங்க கண்டிப்பா. அங்க போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஈஸியான இடம் ஆக்சுவலா. அங்க கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும்னா எல்லாருமே அலோவ் பண்ணிடுவாங்க இல்லையா? அங்க போய் கடவுளுடைய வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு சோதனை வருது. 6 முதல் வாசிப்போம். பர் ஏசு அப்படின்னா இயேசுவின் மகன் அப்படின்னு மீனிங். பர் அப்படின்னா மகன். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்க தரிசியமான ஒரு யூதன். படி. இப்போ ஒரு அதிபதி, இந்த பாப்போ பட்டணம் என்பது அந்தியோகியாவினுடைய தலைநகரம். பாப்போ என்பது அந்தியோகியா பட்டணத்தோட தலைநகரம், அது கேபிட்டல் சிட்டி. அங்க அதிபதி இருக்கிறார். எப்ப தலைநகரத்துல அந்த அதிபதி இருப்பாங்க இல்லையா? அவரு யார தனக்கு ஆலோசனைக்காரனாக வச்சிருக்கிறாரு? ஒரு மந்திரவாதி வச்சிருக்கிறாரு. பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம நாட்டில் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆலோசனை சொல்றதுக்கு, அவங்க காலிலேயே இந்த ஆட்சியாளர்கள் விழுந்து வணங்குறதுக்கு யாருக்கிட்ட எல்லாம் இவங்க போவாங்க பாத்தீங்களா? அன்னைக்கும் அப்படிதான், 2000 வருஷத்துக்கு முன்னால அப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ மனிதன் மாறவே இல்லை. அதிகாரம் உள்ளவன் தனக்கு மக்களோட செல்வாக்கு வேணும்ன்றதுனால அவன் மதத்தையும் ஒரு கையில, அரசியலையும் ஒரு கையில வச்சுக்கிட்டு தான் அவன் ஆட்சி செய்யறான். அப்பதான் எல்லா ஜனங்களையும் ப்ளீஸ் பண்ண முடியும்.
அப்போ அங்க ஒரு மந்திரவாதியை ஆலோசனைக்காரனாக வச்சிருக்கான். ஆனாலும் அந்த அதிபதி கொஞ்சம் ஓபன் மைண்டட் பர்சன். அவர் ரொம்ப குறுகிய எண்ணம் உள்ளவர் அல்ல. நல்ல விஷயம் சொல்றீங்களா, வாங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற ஆளா இருக்கிறார். இவர் எல்லாம் கேட்க கேட்க அவருக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இது நல்லா இருக்கே, நம்ம இன்னும் கேட்கலாம் போல இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரு விருப்பம் வந்துடுச்சு. அவரு அழைத்து அவரிடத்துல தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். இதை கேள்விப்பட்ட அறிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான்? 8ஆம் வசனம், பேருடைய எலிமா என்பவன் வகை தேடி ஊழியக்காரர்களோடு எதிர்த்து நின்றான். அங்க ஊழியம் செய்ய போனவர்கள், ஜெபாலயங்கள் இருந்தது, யூதர்கள் இருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். ஏற்கனவே சீப்ரு தீவு பர்னபாவோட இடம். எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் போயிட்டு இருக்கிறாங்க. So everything is fine, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எங்கிருந்து எதிர்ப்பு வரும் தெரியாது. எதிர்ப்பு வந்தது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த எதிர்ப்பு வந்த உடனே அந்த பவுல் அங்க ரியாக்ட் பண்ணது ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரியான ஒரு வசனம் வேற எங்கேயுமே நீங்க வாசிக்கவே முடியாது. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை வேற எங்கேயுமே வாசிக்க முடியாது. பாருங்க என்ன நடந்தது. சவுல் உற்று பார்த்து, அதாவது இந்த மந்திரவாதி அந்த அதிபதி கூட இருக்கிறார் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவன்றத பவுல் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, டீட்டெயில் கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆளாம, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. ஆனா அவருக்கு பேர் என்ன? பரியேசுன்னு சொன்னா என்ன? இயேசுவின் மகன், தேவகுமாரனுடைய மகன் பேரு. ஆனா இப்போ அவர் ரியலாக அவன் யாரா இருக்கிறானா? பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞனே. இவ்வளவு வார்த்தைய சொல்லி ஒருத்தனை திட்ட வேண்டி இருக்கு. அவன் அந்த ஊழியத்துக்கு எதிர்த்து நின்றான், சுவிசேஷம் சொல்வதற்கு தடையாக வந்து நின்றான். அவன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள், ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி அவங்க செய்யவே மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு டீட்டெயில சொல்லி அவனை கடிந்து கொண்டு, அதை விட இன்னொரு விஷயம் நடந்தது. கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது என்றான். மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு விசுவாசித்தான். இப்போ அந்த இடத்துல நீ குருடனாவாய், குருடர்களுக்கு விழி கொடுக்கிறவர்கள், பார்வை கொடுக்கிறவர்கள் தான் இவங்க ஊழியம். முடவரை நடக்க செய்வான், அதான் ஊழியம். இவங்களோட உடைப்பட்டாலே சுகமாயிடுவாங்க, அதான் இவங்களோட ஊழியம். ஆனால் திடீர்னு ஒரு ஆளை பார்த்து அவன் கர்த்தருடைய வேலை நடப்பதற்கு தடையாக அப்படி குறுக்கில் வந்து நின்ன உடனே, ஆனா அந்த இடத்துல ஒரு கைண்ட்னஸ் பார்க்கலாம். பாத்தீங்களா அந்த வார்த்தைய? இல்ல அந்த 11ஆம் வசனத்துல கொஞ்சம் ஒரு கைண்ட் ஜட்ஜ்மெண்ட் அங்க. சில காலம், அப்படிதானே? அப்படின்னா சில காலம் நீ குருடனாயிருப்பாய், பிறகு உனக்கு பார்வை வரும். அந்த சில காலம் எதுக்கு? மனம் திரும்புவதற்காக, உணர்வதற்காக. அப்போ ரிசல்ட் என்ன? கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அந்த ஒரு பெரிய தண்டனை போன்ற ஒரு விஷயம் நடந்ததுனால அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட, ஆவியானவர் ஒரு வார்த்தை அங்க வச்சுட்டார். பாருங்க, சம்பவித்ததை கண்டு, அது ஒரு விஷயமா. அடுத்தது கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. அப்படியானால் ஒரு அதிசயத்தை பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல இவரும் பயந்து நம்மளே தானே சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு வந்தாரான்னா இல்ல. அவர் கர்த்தருடைய உபதேசத்தை கண்டு அதையும் கவனிச்சிருக்கிறார், அதையும் அவர் கேட்டிருக்கிறார், அதுல அவர் விசுவாசித்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? 13வது வசனம். கப்பல் ஏறி
அதாவது அந்த ஊழியத்தின் பாதையிலே ரொம்ப அழகான தொடக்கம், ஒரு ஒரு மகிழ்ச்சியா அவங்க அங்கிருந்து புறப்படுறாங்க. எல்லாருமே அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் அந்த சர்ச் காமிக்குது. அவங்க நல்ல கம்ஃபர்டபுளா நம்ம பர்னபாவோட ஊருக்கு போனாங்க. அங்க எல்லாம் ஊழியம் பண்றாங்க. அப்படி இன்னொரு தீவுக்கு வராங்க. அங்க ஒரு தடை ஏற்பட்ட உடனே அந்த தடையை ஆவியானவர் கண்டிக்கிறார். ஆனா அந்த அதிபதியை இப்ப கீழ்படிஞ்சிட்டார். அப்போ நிச்சயமா இன்னும் நிறைய பேர் அங்க கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, கீழ்படிஞ்சிருப்பாங்க. சரி, இது ஒரு சந்தோஷம் பார்த்தா. அடுத்தது என்னாச்சு? உதவியாக வந்தார்கள் அந்த யோவான் என்பவர். அவர் என்ன பண்ணிட்டாரா? பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவருக்கு வேழ்ந்திருக்கோம், அவரோட பாட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? 15ஆம் அதிகாரம் 38, 39. அப்போஸ்தலர் 15, 38, 39. பவுலோ நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே என்ன தெரியுங்களா, மறுபடியும் அவர் வர்ற மாதிரி சொல்றாராம். அப்ப பவுல் சொல்றாரு, அவன் பம்பிலியாவில இருந்து நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபர்தரா போகணும் பொழுது நம்மளை விட்டுட்டு நேர எருசலேமுக்கு போயிட்டு வந்தானே அவன் வர வேணும். அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தத்தையும் கோபத்தையும் காமிக்கிற மாதிரி தெரியுது. அங்கே விட்டு பிரிந்து போனது அப்படின்றது என்ன அர்த்தத்துலன்னா, நம்மை கைவிட்டு விட்டு போனான் அப்படிதான் அந்த இடத்துல மீனிங். அதனாலதான் சொல்றாரு வரக்கூடாது. 39 பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் அந்த விவரம் தெரியும். கடுங்கோபம் மூண்டபடியால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். என்னது, ரெண்டு பேரும் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் துணைக்கு வந்தாரு, அவரு கொஞ்ச தூரம் வந்தாரு, அவரு போயிட்டார், கைவிட்டுட்டு போயிட்டார். ஃபர்தரா வந்திருக்கணும், ஆனா இவங்களுக்கு அந்த துணை தேவைப்பட்டது, போயிட்டார். சரி, திரும்பி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வராரு. வந்த உடனே பவுலுக்கு வருத்தம். அப்ப நீ கைவிட்டுட்டு போனியே, ஏன் போனதுக்கு ஒரு காரணம், வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அந்த யோவான் இவரை விட்டு பிரிஞ்சு போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க ஒரு ஊருக்கு போனாங்கல்ல, அது ரொம்ப மலைப்பகுதியாம், ரொம்ப கரடுமுரடான பாதையாம். அதுல ஏறி போறதுன்றது ரொம்ப கஷ்டமா. ஆக்சுவலா அந்த டிராவலே ரொம்ப கஷ்டமா. அதனால அந்த இடத்துல கரெக்டா எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, யோவான் போயிட்டார். இவங்க இந்த ஊழியத்தெல்லாம் மலைப்பகுதிக்கு போய் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு, அந்த டைம்ல பவுலுக்கு உடல்நிலை கூட சரியில்லாமல் ஆனதாம். பின்னால வசன குறிப்பு இருக்கிறது. திரும்பி வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கம்ஃபர்டபுளா போகும்போது நானும் வர்றேன் அப்படின்றாரு. பட் இதுல என்ன பெரிய சோகம்னா, ஏற்கனவே ஆதில் மகனாக கூட இருந்தார்ல பர்னபா, அவருக்கும் இவருக்கும் பவுலுக்கும் ரொம்ப பெரிய கடுமையான வாக்குவாதம், கடும் கோபம் வந்து விட்டது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப கோபம் வந்துச்சு. பர்னபாவை விட்டு போயிட்டார். ஆனால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், தேவனை ஊழியம் செய்வதற்காக நாம் வரும் பொழுது நிறைய ஆதரவுகள் வரும். ஒரு நேரம் வரும் ஒருவரும் இல்லாதபடிக்கு. பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, நான் உத்தரவு சொல்ல நான் நீதிமன்றத்துல நிக்கிறேன், என்னோடு கூட ஒருவரும் இல்லை. யாருக்கு? பவுலுக்கு. மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் சொல்றார், என்னோடு கூட ஒருவரும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தார். இப்படித்தான் ஊழியத்தின் வாழ்க்கை, ஊழியத்தின் பாதை இருக்கும். அப்ப தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக நாம் வரும் பொழுது ஆண்டவர் இயேசுவை மனதில் வைத்துக் கொண்டு அவரை கரைச்சி நம்ம பிளட்ல வச்சுக்கணும். அப்பதான் வரணும். அப்படி வந்துதான் ஊழியம் செய்யணும். யாரை தெரிந்து கொள்வார்? பைத்தியக்காரரை, பலவீனரை, இந்த உலகத்திலே கூட ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவரை தேவன் தெரிந்து கொள்வார். இன்றைக்கு நாம மனமுவந்து கர்த்தருடைய வேலை செய்வதற்கு, சிலரை ரட்சிப்பதற்கு ஊழியம் செய்ய முன் வரணும். ஒரு ஈஸி வழி ஒன்று சொல்றேன், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஊழியத்துக்காக வரணும், அதை தொடங்குறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அது நம்ம ஆண்டவர் சொன்ன வழிதான்.
ஒரு சிறியரில் யாருக்காவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அது யாருக்கே செய்தீர்கள்? சோ உங்க ஊழியத்தை கர்த்தருக்கு செய்வதற்கு எப்படி தொடங்கலாம்? வித் a glass of water. ஒரு கலசம் தண்ணீரை ஒருவருக்கு கொடுப்பதன் வழியாக, அது ஒரு முறை கொடுங்க, 2 முறை கொடுங்க, 10 முறை கொடுங்க, 100 முறை கொடுங்க, அப்புறம் உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த நற்கிரியை உங்களை அடுத்தது எங்க கொண்டு போய் வச்சிரும்னா, கர்த்தருடைய வசனத்தையும் சொல்லி ஜீவ தண்ணீரையும் கொடுத்து அநேகரை ரட்சிப்பதற்கு நம்மள வழி நடத்திடும். ஆக அன்றைக்கு பரிசுத்தாவியானவர் பேரை சொல்லி 2 பேரை தனியா வைங்க, ஊழியத்துக்கு அனுப்பு அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்துல உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த காட்சி, இந்த சம்பவம், இந்த வரலாறு, இதுதான் உங்களோட பேசும். இதுதான் உங்களை முடிவெடுக்க வைக்கும், உங்களை ஒப்பு கொடுக்க வைக்கும். இன்னைக்கு தான் வழி. இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய வேலை செய்வதற்கு தேவைப்படுறாங்க. கடவுளுக்கு ஏதாவது ஸ்கேசிட்டி இருக்குமா? அவருக்கு ஏதாவது குறைவு இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வேலை செய்யும் ஆட்கள் குறைவு. அது ஆண்டவரே சொல்லிட்டார், அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. இட் இஸ் a scarcity in the sight of God. ஆள் இல்லை அவருக்கு. பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு முறை சொல்றாரு, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன்? அப்போ நாமும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த குமாரன் அவரோட இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களானால் நம்முடைய மனதுக்குள்ளே இதோ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லாமல. எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ நாங்கள் சபை வரலாற்றை படிக்கிறோம். எங்களோடு பேசுகிறது, எங்கள் கண்களுக்கு முன் காட்சியாக விரிகிறது. நாங்கள் உணரவும், நாங்கள் கேட்டு அதனால் சிந்திக்கவும், மனம் மாறவும், எங்களை ஒப்புக் கொடுக்கவும் போதுமான வார்த்தைகளா இருக்கிறதப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஏதோ அன்னைக்கு பர்னபா, பவுல், நீகர் எனப்பட்ட சிமியோன், ஏரோதனுடைய அரசவையிலே சேர்ந்து வளர்ந்த மனிதன் தகப்பனே, விதமான ஆட்கள் ஒரு சபையிலே ஊழியம் செய்தார்களே, அதுபோலவே தான் கூட ஒரு ஊழியக்காரன் என்று தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்டு விசுவாசத்துல நற்கிரியைகளையும் ஊழியங்களையும் செய்து பரதேசிலே இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிற எங்கள் சகோதரனை நினைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை பலப்படுத்தும், விசுவாசத்திலும் அவர்கள் வாழ்வின் பல நன்மைகளிலும் அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்தும். தகப்பனே, உம்முடைய கிருபை அவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினாலே அவர்கள் இழப்பவைகளை எல்லாம் அநேகமாக அவர்கள் தலையின் மேலே திரும்ப ஆசீர்வாதங்களாய் தாரும். இதோ என் நிமித்தமாக நீங்கள் எதையாவது விட்டுவிட்டீர்களானால் 100 மடங்கு அதை திரும்ப இந்த பூமியிலும் மறுமையிலும் செய்வதாக எங்கள் ஆண்டவர் சொன்னாரே, அப்படி நீர் அவர்களை ஆசீர்வதி. இந்த நாளிலே விசேஷமாக தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற சின்ன குழந்தை சூசிக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு ஆதாரம் கொடுத்த சகோதரனோட குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் அதை உண்டு அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்து இவ்விதமாய் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியத்தில் தொடர்ந்து வளர எங்களை வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சந்ததி உமக்கென்று உம் ஊழியத்துக்கென்று தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது எங்கள் குடும்பங்களில் நடக்க வேண்டும்ப்பா. நீர் ஏவியருளும், நீர் கைப்பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.